சிலம்பு நாடகம் பொருளீட்டுவதற்காக மதுரை நகரத்துக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் திருப்பி ஒழிய அரசனின் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காசிலமை கொண்டு தன் கணவன் கல்வனல் என்பதை உணர்த்துகிறான். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே எங்கள் நாடகமாய் அமைந்துள்ளது. நீ யார் பெண்ணே? எதுக்கு வந்திருக்கிறாய்? என் பெயர் கண்ணகி. நான் நீதி கேட்டு மன்னனிடம் வந்திருக்கிறேன். நான் மன்னனிடம் அனுமதி பெற்று வருகிறேன். தாழ்த்திரு பெண்ணே. நீ யார் பெண்ணே? எதுக்கு வந்திருக்கிறாய்? என் பெயர் கண்ணகி. நான் மன்னனிடம் நீதி கேட்டு வந்துள்ளேன். நான் மன்னரிடம் அனுமதி பெற்று வருகிறேன். காத்திரு பெண்ணே. அரசே அரசே, நம் அரண்மனை வாயின் முன் அழுத கண்களோடு தலைவிதி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் நான் கூற வேண்டும் என்று அவள் சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. சரி பெண்ணே. இளங்கொடி போன்ற பெண்ணே, எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீயா நீதி ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகமேக்கும் மன்னன் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க அவன் கன்றை தேர்காலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன். அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலையை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாதுவான் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்த தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வடை கொள்வது கொடுங்கால் என்று அது ஏற்புடையது. அந்த அறநெறியுமாகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடமிருந்து சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று. அதன் இணைச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையா? ஆன்றோர் நிறைந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை மெய்ப்பிக்கிறேன். யார் அங்கே? கோவலனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பைக்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை அடிக்கின்றாள். நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெருக்கும் இழுக்கும் என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். கண்ணகி அச்சிலம்பை கீழே போட்டு உடைக்கின்றாள். அதிலிருந்து மாணிக்கக்கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது. தவறிழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யாரோ அரசன், யாரோ கல்வன், என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேல் நான் உயிரோடு இருந்தால் தகுமா? பெண் கொற்றக்கூடியதற்கு செங்கோல் தான் எதற்கு? இனிமேல் இந்நாள் என் வாழ்நாள் முடிவதாக. அரசே, அரசே,
தான் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொலுக்கு அஞ்சி அரியணையில் இருந்து கீழே விழுந்து இறந்துபடுகிறார்.